foodies, welcome to liveloveloverecipes.com. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற ரெசிபி வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா Schezwan sauce preparation. இந்த Schezwan sauce ஒரு இண்டோ சைனீஸ் ஃபியூஷன் ரெசிபி. இதை வச்சு ஈஸியாக நம்மளால் Schezwan ஃப்ரைட் ரைஸ், Schezwan நூடுல்ஸ், Schezwan சிக்கன் இது எல்லாமே பண்ண முடியும். ஆத்தென்டிக் Schezwan sauce ப்ரிப்பரேஷன் கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதை விட. பட் நம்ம ஊரில் கிடைக்கிற சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸில் இருக்கிற மாதிரியான ஃப்ரைட் ரைஸ் அண்ட் Schezwan நூடுல்ஸ் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா இந்த ரெசிபியை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்களும் இதை இனிமேல்ட்டு வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணலாம். இப்போது இதை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஒரு 15 to 16 காஷ்மீரி மிளகாவும் காரமான மிளகா 2 எடுத்திருக்கேன். என் மிளகா ரொம்ப காரமாக இருக்கிறதுனால நான் 2 தான் எடுத்திருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அதிகமான காரம் வேணும் சாஸில் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரமான மிளகாவை அதிகப்படுத்திட்டு காஷ்மீரி மிளகாவை கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போது நம்ம ஒரு சாஸ்பேனில் 2 to 3 glasses ஆஃப் வாட்டரை ஆட் பண்ணி அது சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற காஷ்மீரி மிளகாயையும் காரமான மிளகாயையும் ஆட் பண்ணணும். இதை 5 to 10 நிமிஷம் கொதிக்க வச்சோம் அப்படின்னா மிளகாலாம் நல்லா ஊறிடும். நடுவில் இந்த மாதிரி மூடி வச்சு அப்பப்போ திறந்து விட்டு கிளறி குக் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 5 to 10 மினிட்ஸில் இது நல்லா தயாராகி வந்துடும். இப்போது இந்த கலவையை நல்லா ஆற வச்சுட்டு இதை ஒரு மிக்சிக்கு மாற்றிட்டு நம்ம மிளகாய் வேக வச்சோம் இல்லையா அந்த தண்ணியவே கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கலாம். இது எய்தர் ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னா அந்த மாதிரி அரைச்சும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு சங்கி பீசஸ்லாம் இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா சங்கியாகவும் இதை அரைச்சிக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் சங்கியாக இருக்கிற மாதிரி தான் அரைச்சிருக்கேன். ஸோ தட் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இல்லையா, அதனால் உங்களுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்னாலும் நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு சாஸ்பேனை சூடு பண்ணி அதில் 1/4 கப்பில் இருந்து 1/2 கப் வரைக்கும் எண்ணெயை ஆட் பண்ணி நல்லா சூடு பண்ணிக்கோங்க. இது கிட்டத்தட்ட பிக்லிங் ப்ராசஸ் மாதிரி தான். இப்போ ஊறுகாய்க்கெல்லாம் நிறைய எண்ணெய் சேர்த்து செய்கிறதுனால அது ரொம்ப நாள் கெடாமல் இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் இந்த Schezwan சாஸும் நிறைய நாள் கெடாமல் வரணும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் தேவைப்படும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் நல்லா சூடாகணும், அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் 2 to 3 tablespoons ஆட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் அதிகமாகவே கார்லிக் யூஸ் பண்ணியிருக்கேன், பிகாஸ் அந்த ஃப்ளேவர் எங்களுக்கு ரொம்ப பிடிக்குன்றதுனால. அது கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 tablespoon ஆஃப் நறுக்கின ஜிஞ்சரையும் இதுலேயே ஆட் பண்ணிக்கணும். இந்த ஜிஞ்சருக்கும் கார்லிக்கும் இவ்வளோ தான் அளவுன்றது எதுவும் இல்லை. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். ஸோ தட் சாஸ் உங்களோட ஃப்ளேவருக்கு தகுந்த மாதிரி டேஸ்டியாக வரும். ஒன்ஸ் ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மிளகாய் பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போது நம்ம ஆட் பண்ண மிளகாய் பேஸ்ட்டை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சு அதுக்கப்புறமா கிளறி விட்டுட்டே இருந்தீங்க அப்படின்னா இது சீக்கிரமாக குக் ஆகிடும். இப்போது இந்த சாஸ் ப்ரிப்ரேஷனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இது கூட மிக்ஸி ஜார் அலம்பின 1/2 glass ஆஃப் வாட்டரை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இன்கேஸ் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சாஸி கன்சிஸ்டன்சி இருந்தால் நல்லாயிருக்கும்னு ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா 1 tablespoon ஆஃப் கார்ன்ஃப்ளவரை 2 tablespoon ஆஃப் வாட்டரில் நல்லா கலந்துட்டு அதை ஆட் பண்ணி இதை குக் பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே உங்களுக்கு சாஸி கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது இது கூடவே 1.5 tablespoons ஆஃப் டொமேட்டோ கெச்சப்பை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது இது கூடவே நம்ம 1 teaspoon ஆஃப் சாய் சாஸையும் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போது இது கூட 1 tablespoon ஆஃப் குக்கிங் வினிகரையும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த சாஸோட டேஸ்ட் எல்லாம் பேலன்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக 1 tablespoon ஆஃப் ப்ரௌன் சுகரை ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஏன் ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சாஸோட கலரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான். இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு மூடி வச்சு குக் பண்ணுங்கள். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் குக் பண்ணுறது தான் இதோட கரெக்ட் கன்சிஸ்டன்சி.
இதோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், சைட்ஸ்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சாஸ் சூப்பராக தயாராகி வந்திருக்கு. ஸோ நம்ம ஹோம்மேட் செஷ்வான் சாஸ் ரெடி. நம்ம ரெகுலர் லைஃப்பில் அதிகமாக செஷ்வான் சாஸ் யூஸ் பண்ணி பண்ணுற ப்ரிப்ரேஷன் நம்ம பண்ணுறதில்ல அப்படின்றதுனால இது கண்டிப்பாக கொஞ்சம் மீதியாகும். அந்த மீதி ஆகிற செஷ்வான் சாஸை எப்படி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போது சொல்கிறேன். சாஸ் நல்லா சூடானதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஐஸ் ட்ரேயில் ஒரு டேபிள் ஸ்பூனாக ஒரு குழிக்கும் எடுத்து ஃபில் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃப்ரீஸ் ஆனதுக்கு அப்புறமா இதெல்லாம் எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஜிப்லாக் பேக்லேயோ போட்டு வச்சுக்கிட்டு உங்களுக்கு எப்பப்பெல்லாம் செஷ்வான் சாஸ் தேவைப்படுதோ அப்போ 1 or 2 க்யூப்ஸை எடுத்துக்கிட்டு மிச்சத்தை ஃப்ரீஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா 1 year வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.